Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வர உள்ள நிலையில் அப்பகுதியே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? வேதவள்ளி கங்கையை கொண்டான், கடாரத்தை வென்றான், தமிழருடைய வரலாற்றை படைத்தான். ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை விழா தற்போது கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தில் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இந்த நகரம் முழுவதுமேயே ஒரே கொண்டாட்ட காட்சிகளாக நிரம்பி ததும்பி காட்சியளிக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவினுடைய இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. திருவிளையாடல் புராணத்தை அப்படியே தத்ரூபமாக கொண்டு வரும் நோக்கில் கலைஞர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இயல், இசை, நாடகம் என முத்தமிழாலும் இந்த வளாகம் அனைத்துமே காண கிடைக்கும் ஒரு காட்சியாக இருக்கிறது. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்டவர்கள் தற்போது இங்கு ஆய்வு நடத்தி வருகிறார்கள். நாளை பிரதமர் வரவுள்ள நிலையில் இது குறித்து நம்ம நேரடியாகவே கலைஞர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக திரைப்பட பாடகராக விளங்குகிற கணேசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா, ராஜேந்திர சோழன் மாமன்னன், அவனுடைய விழால நீங்க கலந்துக்கிறதுல எப்படி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது? மகிழ்ச்சியா இருக்கு. நான் என்னை பற்றி ஒரு லைன்ல சொல்லிக்கிறேன். நான் கருங்குயில் கணேஷ், மக்களிசை மற்றும் திரைப்பட பாடகர். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. இந்த பாடல் மூலமாக உலக மக்களிடையே ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டேன். இந்த ராஜராஜ சோழனுடைய அன்பு மகன் ராஜேந்திர சோழனுடைய இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அப்பாவை போலவே நம்மளும் ஒரு சிவாலயம் ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த மாபெரும் சிவாலயத்தை ஏற்படுத்தினது அரசேந்திர சோழன் என்கின்ற ராஜேந்திர சோழன். இவர் தெற்காசிய நாடுகள் முழுக்க ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை இந்த தெற்காசிய நாடுகள் முழுக்க பரப்புனதில் இவருடைய பங்கு பெரிய பங்கு. ஒரு மாவீரன், தமிழர்களுக்கு பெரிய அடையாளமாக இருக்கின்ற இந்த அரசேந்திர சோழனுடைய பிறந்த நாள் விழாவை 5 நாள் விழாவாக இந்திய அரசு கொண்டாடுகிறது. அது இன்றைய நாளில் என்னுடைய நிகழ்ச்சி, இன்னும் பல கலைகள் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு நமது இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வர்றாங்க. அவங்க இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறாங்க, சிவனை வழிபடுறாங்க, தியானத்தில் ஈடுபடுறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இது பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. வேதவள்ளி, கலைஞர்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த பதிவை மேற்கொண்டதை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாகவே கங்கை கொண்ட சோழபுரம் பகுதி முழுவதுமே பாதுகாப்பு படையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் சூழ்ந்திருக்கிறது. இயல், இசை, நாடகம் என ஒரு பக்கம் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் பிரதமருடைய பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பாக கட்டுப்பாடுகளும் இங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கலாச்சாரத்துறை அமைச்சர் ஷெகாவத் தற்போது மேடையில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். நாளை பிரதமர் பங்கேற்கும் நிகழ்ச்சி, அதாவது இதற்கு முன்பு பிரதமராக மோடி பலமுறை தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தாலும் கலாச்சாரம் மற்றும் தொல்லியல் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னெச்சரிக்கை பணிகள் அங்கே நடைபெற்று வருவதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கட்டுப்பாடுகள் என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து கூறினீர்கள். கட்டுப்பாடுகளும் நிறைய விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் நாம் பின்னர் பேசலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.